ஹாய் ஹலோ வணக்கங்க. மருந்து அடித்தாச்சு ஒரு வழியாக. மருந்து அடிச்சிட்ருக்காரு தெரியுதா? அங்கே அடிச்சிட்ருக்கிறாரு முல்லைப்பூ செடிக்கு. இப்போ மே மழை வந்தால் தான் மழை பெஞ்சால் தான் செடிக்கு ஒரு குளிர்ச்சியே நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் தண்ணி பாய்ச்சினாலும் உரம் போட்டாலும் மருந்து அடித்தாலும் பூ வராது. மழை கொஞ்சமாவது பெய்யணும், செடி நனையணும். அப்படின்னா மட்டும்தான் செடிக்கு ஒரு சந்தோஷம். நம்ம மழை பெய்யுதுன்னு எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அதுமாரி தான் அது. அப்போ தான் பூ நல்லா வரும், பூ விடும். இப்போ பனிக்காலம் வேறு, பூ கம்மியாகிடுச்சு. பிச்சிப்பூவை விட்டுருவோம். இந்த முல்லைப்பூவுக்கு தான் சரி அதாவது கொஞ்சமாவது எடுத்து போகணுன்னு சொல்லிட்டு மருந்து அடிச்சுருக்குறாரு. அப்படியே இங்கே வந்தேன்னா பூவெல்லாம் அடித்து முடிச்சு போயிட்டாங்க. பார்த்தீங்களா மாமரத்தில் எவ்வளோ பூ விட்டுருக்குன்னு. இப்போ தாங்க ஸ்டார்டிங்கு. சும்மா கொஞ்சம் தான் பூ விட்டுருக்கு. ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும் இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக, அந்த மாமரம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா மருந்தடித்து முடிக்க போகிறாரு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பார்த்தீங்களா மழை தண்ணிலாம் பார்த்தீங்களா, செடியெல்லாம் எப்படி வாட்டமாக இருக்குங்க, வாட்டமாக இருக்குது, காஞ்சி போயிருக்குங்க, வாடி போயிருக்குங்க. வேப்ப மரம்லாம் பார்த்தா காஞ்சி போயிருக்கு. இதுவே மழை பெஞ்சால் நல்லா குழுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவே. தோடமே மோட்ரு சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? மோட்ரு ஓடிட்டுருக்கு. போர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, அவர் ஒரு பக்கம் மருந்து அடிச்சிட்ருக்கிறாரு. சாயந்தரம் தண்ணி பாய்ச்சுவார். வேறு ஏதாவது விவசாயத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது எனக்கு கொடுங்க. பூ அவ்வளோதாங்க முடியும், பிச்சிப்பூ அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னொரு 10 நாள் எடுப்பாங்க. தண்ணி இருந்துச்சுன்னா, மழை பெஞ்சால் நல்லா மழை விழுந்துருந்துச்சுன்னா மார்ச் கடைசி வரைக்கும் பூ எடுப்போம். இந்த தடவை தாங்க பிப்ரவரியிலே விட போகிறோம். இல்லாட்டி மார்ச் ஃபுல்லாக எடுத்துகிட்டு மார்ச் 30க்கு தான் முடிப்போம். அதுக்கப்புறம் 6 மாதம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். தோட்டத்து பக்கமே வரமாட்டேன் நாங்களாம். அப்புறம் ஏதாவது கரண்ட் வந்துட்டாலும் நாங்கள் தோட்டத்துக்கு கரண்ட் எழுதி போட்டிருக்குறோம். அந்த கரண்ட் வந்துட்டால் கூட ஏதாவது விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஏதாவது ஆரம்பித்தாலும் தோட்டத்தில் வேலையே நாங்கள் வருவோம். நான் வருவேன், இல்லாட்டி இந்த பக்கமே நான் வரமாட்டேன். பூ எடுக்கிற டயத்துக்கு மட்டும்தான் எனக்கு இங்கே தோட்டத்தில் வேலையே. இல்லாட்டி தோட்டத்து பக்கம் நான் வர்றதில்லை ஜாஸ்தி. பார்த்தீங்களா நல்லா காற்றுங்க, சூப்பராக காற்று இருக்குது. இப்படி தோட்டத்து சைடு வந்தால் மட்டும்தான் இப்படி இயற்கை காற்றெல்லாம் ரசிக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். வீட்டில் இந்த காற்று கிடைக்குமா? கிடைக்காது. எனக்கு இந்த காற்றில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு காடுன்னு தான் சொல்லுவாங்க தோட்டத்தை. அதனால் எனக்கு இங்கே வந்தால் இந்த இதை விட்டு போகவே மனசே வராது வீட்டுக்கு. அது மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை கடவுள் போட்டாலும் நான் காட்டுக்கு வந்துடுவேன். காட்டுக்கு நான் பாட்டுக்கு காத்தாட தூங்கி எழுந்திரிச்சிட்டு போவேன், காட்டி உட்காந்து எழுந்திரிச்சிட்டு போவேன். சரி, வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.